நம்ம பாதி நேரம் ஸ்லீவ்லெஸ் போடாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுங்களா? டார்க் அண்டர் ஆர்ம்ஸ் தான். இது யாராவது பார்த்து கேட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுனாலேயே சரி எதுக்கு போடணும்னு ஆசை இருந்தா கூட நம்ம போடாம ஓடிடுவோம். பட் இந்த டார்க் அண்டர் ஆர்ம்ஸை நம்மளால ட்ரீட் தான் பண்ண முடியுமா? இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தான் இருக்கா அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. ஹாய், ஐம் டாக்டர் மோனிஷா அரவிந்த், டெர்மட்டாலஜிஸ்ட். டார்க் அண்டர் ஆர்ம்ஸுக்கு முதல்ல என்ன காரணங்கள்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதோட ட்ரீட்மெண்ட்டே நம்மளுக்கு வரும். முக்கியமான சில காரணங்கள்ல முதல் காரணம் நம்ம ஹேர் ரிமூவல் மெத்தட். ஹேர் ரிமூவல் மெத்தட் நம்ம நிறைய ஷேவ் பண்றோம், வேக்ஸ் பண்றோம், ஆர் க்ரீம்ஸ் யூஸ் பண்றோம் ஹேர் ரிமூவ் பண்றதுக்குன்னும் போது நம்மளுக்கு ஈஸியா அந்த இடத்துல பிக்மெண்டேஷன் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ரெண்டாவது முக்கிய காரணம் என்னன்னு தெரியுங்களா? ஒபிசிட்டி. நம்மளோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இந்த ஏரியால பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். இதுக்கு பேரு அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது எனி அதர் ஹார்மோனல் இம்பேலன்சஸ். நீங்க ஒல்லியா இருந்தாலுமே உங்களுக்கு பிசிஓடி இருக்கு, தைராய்டு இருக்குன்னா இந்த பிக்மெண்டேஷன் அந்த ஏரியால கொஞ்சம் இன்க்ரீஸ்டா இருக்கும். எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். நம்ம யூஸ் பண்ற பெர்ஃப்யூம்ஸ், டியோட்ரன்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஸ்கின்ல அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஓவர் அ டைம் பீரியட் நம்ம அது போட போட பிக்மெண்டேஷன் அங்கே அதிகமாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான காரணங்கள் நம்மளுக்கு அந்த டார்க் அண்டர் ஆர்ம்ஸ் இருக்கிறதுக்கு. இதுல எதனால நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். சில பேருக்கு இதுல ஒரு காரணம் இருக்கலாம், சில பேருக்கு இதுல மல்டிபிள் ரீசன்ஸ் டுகெதர் இருக்கலாம். இதையெல்லாம் நம்ம ஒன்னொன்னா கட் பண்ணணுமான்னு கேட்டா 100% எஸ். நீங்க டார்க் அண்டர் ஆர்ம்ஸை ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணணும்னா அங்க நீங்க என்னெல்லாம் டேமேஜ் பண்றீங்களோ அந்த டேமேஜ் எல்லாம் முதல்ல எடுத்தீங்கனாலே 50% ஆஃப் யுவர் ட்ரீட்மெண்ட் இஸ் ஓவர். மிச்ச 50% தான் நீங்க பண்ண போற க்ரீம்ஸா இருக்கட்டும், ப்ரொசீஜரா இருக்கட்டும், இது எல்லாமே. இப்ப நீங்க ஹேர் ரிமூவல் மெத்தட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் திங் லேசர் ஹேர் ரிடக்ஷன் மட்டும் தான் இதுல இருக்கிறதுலே சேஃபஸ்டா உங்களுக்கு அந்த ஏரியால பிக்மெண்டேஷனையும் கம்மி பண்ணி ஹேர் க்ரோத்தையும் கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு நீங்க இதை ரிப்பீட்டடா பண்ணணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. நீங்க லேசர் பண்ணும்போது உங்க ஹேரோட திக்னஸ் ஃபர்ஸ்ட் கம்மி ஆயிடும். ஸோ அதுலயே கொஞ்சம் மெலனின் ரிடக்ஷன் வந்துடும். ரெண்டாவது, நீங்க ரிப்பீட்டடா ஒரு ஏரியால அந்த ஏரியால நீங்க ஃப்ரிக்ஷன் கொடுக்காம இருக்க போறீங்க. அதனால திரும்ப திரும்ப உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அதிகமாகாம இருக்க போகுது. ஸோ இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான காரணம் எப்படி லேசர் ஹேர் ரிடக்ஷன் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் அங்க ஹெல்ப் பண்ணுதுங்கிறது. உங்களுக்கு எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இருக்குன்னா ஸ்வெட் கண்ட்ரோல் நீங்க எங்க எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்னு நீங்க ஸ்வெட் ரெடியூஸ் பண்ற மாதிரி ரோலான்ஸ் அங்க யூஸ் பண்றது, which is not your regular deodorants. இது எல்லாமே கொஞ்சம் மெடிக்கேட்டட். ஸோ உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் உங்களுக்கு அது பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ரெண்டாவது, நீங்க யூஸ் பண்ற பாடி வாஷ் கொஞ்சம் ரிஃப்ரெஷிங் பாடி வாஷஸ் லைக் சாலிசிலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், பென்சால் பெராக்சைடு இருக்கிற பாடி வாஷஸ் ஒன்லி ஃபார் தட் ஏரியா நீங்க யூஸ் பண்ணலாம், நாட் ஃபார் த என்டையர் பாடி. யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்வெட் ரிடக்ஷன் அங்க ஆகும். அதுவும் ட்வைஸ் a day யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல கண்ட்ரோல் அங்க உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் டேக்கிங் பாத் ட்வைஸ் a day will also help in reducing sweat. வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப முக்கியமான பார்ட். எனக்கு நிறைய பேர் அண்டர்ஆர்ம்ஸ் பிக்மெண்டேஷனோட வரும்போது நான் செட் டார்கெட் வெயிட்டே கொடுத்து அனுப்பிச்சிருவேன். இந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்ட்டு. ஏன் தெரியுங்களா? நீங்க அதை ரெடியூஸ் பண்ணாம ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா சுத்த வேஸ்ட். திரும்ப அந்த பிக்மெண்டேஷன் உங்களுக்கு 100% வந்துடும் ஒரே வருஷத்துல. ஸோ அப்ப நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனமே இல்லைல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் உங்க வெயிட் லாஸ் எந்த அளவுக்கு வேணுங்கிறத டார்கெட்டை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போங்க. அப்பதான் உங்களுக்கு அதுல ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குன்னா அஃப்கோர்ஸ் நீங்க அந்த ஹார்மோனல் சேஞ்சஸை அட்ரஸ் பண்ணியே ஆகணும், விச் இஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அகெயின் ஒர்க் அவுட், ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஸ்லீப்பிங் ஆன் டைம், இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். இன்னொன்னும் இருக்குங்க, நீங்க போட்ட ட்ரெஸ் அகெயின் உங்க ஆர்ம்பிட்ஸ்ல ரொம்ப டைட்டா இறுக்கமா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அது பண்ண அந்த ஃப்ரிக்ஷனாலேயே உங்களுக்கு ஒன்று பிக்மெண்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், உங்க ட்ரெஸ்ஸோட பிக்மெண்ட் அதுல பட்டு அகெயின் பிக்மெண்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது ஸ்வெட்னால திரும்ப உங்களுக்கு அங்க பிக்மெண்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்பெல்லாமும் உங்களுக்கு அந்த ஸ்வெட் ப்ரூஃப் பேட்ஸ் மாதிரி கிடைக்குது, விச் யூ கேன் கீப் ஆன் யோர் ட்ரெஸ் அண்ட் தென் யூஸ் யோர் ட்ரெஸ். உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகணும், அந்த ஸ்வெட்டை அந்த பேட் அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டேஷன் அதிகமாகாம உங்களால ப்ரிவென்ட் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் நான் ஒரு பக்கம் பண்றேன். எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு டாபிக்கல் மெடிகேஷன்ஸ். அகைன் இதெல்லாம் நீங்க ஓவர் த கவுண்டர் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல கிடைக்குமான்னு கேட்டா அஃப்கோர்ஸ் நீங்க இந்த நியாசினமைட், கிளைகாலிக் ஆசிட், விட்டமின் சி இதெல்லாம் இருக்குல்ல, உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், இந்த இம்பல்சிவ் ஷாப்பிங் பண்றேன்ட்டு எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்கி வச்சிருப்பீங்களா, இதுல நியாசினமைட், வைட்டமின் சி, கிளைகாலிக் ஆசிட் இதெல்லாமும் நீங்க இந்த பிக்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த நைட். ஸோ நைட்ல நீங்க அதை அப்ளை பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த பிக்மெண்டேஷன் ஓவர் டைம் பீரியட் உங்களுக்கு கம்மி ஆகும். இது ஒன் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இன்னொன்னு, நீங்க உங்க டாக்டர் போய் பார்க்கும்போது அவங்க கொடுக்குற மெடிகேஷன்ஸ் அவங்க ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் மெடிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒருத்தங்களுக்கும் அது வேரி ஆகும். அலாங் வித் திஸ் நான் சொன்ன மாதிரி ஒன்னு லேசர் ஹேர் ரிடக்ஷன் டு ரெடியூஸ் த
ஹேர் க்ரோத், ரெண்டாவது பிக்மெண்டேஷனை கம்மி பண்றதுக்கு நம்ம பண்ற பீல்ஸா இருக்கட்டும், லேசர் டோனிங்கா இருக்கட்டும், இது ரெண்டுமே உங்களுக்கு அந்த ஏரியால பிக்மெண்டேஷனை கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் லேசர் போதும், which is Q switch or pico laser. பட் சில பேருக்கு ஃபிராக்ஷனல் லேசரும் சேர்ந்து தேவைப்படும், அண்ட் இன்னும் சில பேருக்கு பீல்ஸும் சேர்ந்து தேவைப்படும். இது ஒருத்தங்களுக்கும் வேரி ஆகும். ஆனா இது எல்லாத்துலயுமே நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட், இது நீங்க போய் ஒரு தடவை 2 தடவை பண்ணா போற விஷயம் கிடையவே கிடையாது. It will take at least 1 year or even 1.5 years for that pigment to go down, along with நான் சொன்ன மாதிரி எலிமினேட்டிங் த காஸ். இதுதாங்க உங்க ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். முதல்ல ஏங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டாவது அந்த ஏங்கிறத கட் பண்ணி விட பாருங்க. உங்களுக்கு மல்டிபிள் காசஸ் இருந்துச்சுன்னா அந்த மல்டிபிள் காசஸையும் அட்ரஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு கிரீம்ல போகணும், ஒரு டைம் ப்ரொசீஜர் பண்ணா போகணும்னு நினைச்சு நீங்க போறீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, யூ வில் டெஃபினெட்லி பி டிசப்பாயிண்டட். ஸோ ஃபர்ஸ்ட் செட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரைட் அண்ட் தென் ஸ்டார்ட் யுவர் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது இந்த மாதிரி டார்க் அண்ட்ராம்ஸ் இருக்குது, ரொம்ப நாளாக சஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.